Hi everyone, I'm Deepak. இங்கே வந்து சர்லா ஆர்ட் வேர்ல்ட் இன்டர்நேஷ்னலில் என் கூட என்னையும் உட்பட சேர்த்து இன்னும் 7 பேர் நாங்கள் ஒரு குரூப் ஷோ வச்சுருக்கோம். வர்ணான்ற பேர் கீழே நாங்கள் வச்சுருக்கோம். பெரிய தேங்க்ஸ் டு எமினன்ட் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் விஸ்வம் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இதை சஜஸ்ட் பண்ணதுக்காகவும், அண்ட் தேங்க்ஸ் டு சர்லா மேம் எங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் பார்த்து கேட்டகரைஸ் பண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் பிக் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அப்புறம் என்னோடய ஆர்ட் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா, நான் டீல் பண்ணுறது வந்து ஃபிகரேட்டிவ் அப்சாக்ட் ஸ்டைலில் டீல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ கண்டெம்ப்ரரியாக என்ன ட்ரெண்டில் இருக்குன்ற மாதிரி ஃப்ளூயிட் பெயிண்டிங்கை நான் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விமனோட பேஸ் பண்ணி மேக்ஸிமம் இருக்குது. என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாத்துலேயும் நான் விமனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டணுன்றது தான் என்னோடய தீம். ஸோ எல்லா விமனும் என்னோடய பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா போல்டாக இருப்பாங்க, ரொம்ப எம்பவர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நான் விமென்ஸ் இருக்கணுன்ட்டு பார்க்குறேன். அதனால் நான் அந்த மாதிரி தீம்ஸ் எடுத்துகிட்டு பிக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கலர் செலெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கணும். ஏன்னா வைப்ரண்ட்டான நேச்சரை வந்து எம்ஃபசிஸ் பண்ணி காட்டணுன்றது தான் என்னோடய மோட்டோ. அதனால் என்னோடய கலர்ஸ் வந்து என்னோடய கலர் பேலட் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். எட் எல்லா கலர்ஸும் இருந்து வைப்ரண்ட்டாக இருந்தாலும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், கலர் ப்ளே வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு நான் பார்த்து தான் பண்ணியிருக்கேன். என்னோடய பெயிண்டிங்கில் நான் வந்து ஜுவல்லரிஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நெகட்டிவ் ஸ்பேஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கேன். இது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது, ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணணுன்ட்டு பண்ணது. நெகட்டிவ் ஸ்பேஸஸை எப்படி நான் வந்து என்னோடய ஃபிகரில் இன்கார்பரேட் பண்ணான்ட்டு பண்ணியிருக்கேன். நீங்களே என்னோடய பெயிண்டிங்ஸில் பார்க்க முடியும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லணும் சில பேருக்கு. என்னோடய டீச்சர்ஸ் மிஸ்டர் ராஜேந்திரன் அண்ட் தென் மிஸ்டர் சேஷாத்ரி அண்ட் மிஸ் லலிதா பரமசிவம் என்னை என்கரேஜ் பண்ணதுக்கும், நான் இன்றைக்கி இந்தளவுக்கு வரையறதுக்கும் ரீசனாக இருக்காங்க அவங்க தான். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு மிஸ் சர்லா மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வி.கே. சௌனியன். நான் இந்தியாவின் சென்னையை சேர்ந்த ஓவிய கலைஞர். துடிப்புமிக்க ஓவிய கலையின் மூலமாகவும் பல்வேறு வகையான ஓவியக்கலையின் மூலமாகவும் இயற்கையின் மீதான எனது அன்பை வெளிப்படுத்தும் கலைப்பிடிப்புகளை என் உணர்வுகளை நிறங்களாக பதிவிடுகிறேன். எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக 2003 காலேஜ் முடித்தேன். 2003 காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணியிருந்தேன், பெயிண்டிங் தான் ஃபியூச்சர் பிளான்ங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதுமாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே 2014 கிட்ட எனக்கு மறுபடியும் பெயிண்டிங் பண்ணணுங்கிற அந்த எண்ண அலைகள் அதிகமாக மேலிட்டது. அதன் மூலமாக அப்புறம் வேலையை விடுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வேலையை விட்டு அப்புறம் பெயிண்டிங் எந்த வேலைக்குமே போகாமல் தொடர்ந்து பெயிண்டிங்கே பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2015 பெயிண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 2017 ஓவிய கண்காட்சி வச்சேன். 2017 ஒன்மன் ஷோ வச்சேன். 2017 ஒன்மன் ஷோ வச்சேன். அதுக்கப்புறம் அப்படி வந்துச்சு, கொரோனா அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் 2022, 23 அந்த டயத்தில் என்னுடைய ஓவியங்கள்லாம் விஸ்வம் சார் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். பாராட்டும் பொழுது என்ன பாராட்டினார்னா, இந்த மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் நான் உனக்கெல்லாம் ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி ஆசைப்பட்றேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் எனக்கு வந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போனார். அந்த மாதிரி பேசிவிட்டு நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்புறம் கூப்பிட்டுருந்தார். வர்றேன் சார்னு சொன்னேன். அப்புறம் டெல்லி, நொய்டா அழைச்சிட்டு போனார். 3 டைம் கேம்ப் அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு கேம்ப்பு, குரூப் ஷோ இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சூழலில் இப்போ வந்துட்டு ஆர்ட் வேர்ல்டில் இப்படி ஒரு ஓவிய கண்காட்சி, அது என்னுடைய நீர்வண்ணங்கள். அது நீர்வண்ணங்கிறது நான் வாட்டர் கலர்லேயும் பண்ணுறேன், வாட்டர் கலர் வந்து பேப்பர்லேயும் பண்ணுறேன், அதை கேன்வாஸ்லேயும் இதை அப்ளை பண்ணுற ஒரு மெத்தடையும் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இப்போ வந்து வாட்டர் கலரில் வச்சுருக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கின மூத்த ஓவியர் விஸ்வம் சாருக்கும், அப்புறம் ஆர்ட் வேர்ல்டு சர்லா மேடம் ஆர்ட் வேர்ல்டு அந்த கேலரிக்கும் என்னுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு ஷோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ விஸ்வம் சார், தேங்க்யூ சரளா மேம். மற்றும் எனக்கு இந்த பாதையில் நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்த ஓவியக் கல்லூரி, சென்னை ஓவியக் கல்லூரிக்கும் அதனுடைய பல்வேறு ஆசிரியர்கள், எனக்கு துணையாக இருந்த பல்வேறு ஆசிரியர்களாக, அது மாஸ்டராக தான் இருக்கணும்னு இல்லை, ஆசிரியர்களாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அந்த கேட்டகரி இருக்கும். அந்த இதெல்லாம் கடந்து வந்துடுற அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.